பூங்கொடி, அம்மா. இந்தா இதை உங்க அண்ணன்ட்டையும் உங்க அப்பாட்டையும் கொடுத்துட்டு வா. இந்தா. பூங்குடி, அந்த ரிமோட் எடுத்து கொடு. ரஞ்சிதா, ஏ ரஞ்சிதா, இங்க வா. நான் வரேங்க. என்னங்க? என்ன உன் பொண்ணு என்ன வேவு பாக்குறாளா? என்னங்க சொல்றீங்க? எதுக்கு வந்து வந்து எட்டி பார்த்துட்டு போறா? நீங்க சொல்றதே எனக்கு புரியல. டிவி சீரியலுக்கு நடிக்க ஆள் வேணும்னு கேக்குறாங்க, சேர்த்து வரேன் போறையா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படி விதவிதமா நடிக்கிற. நான் டெண்டர்ல என்ன அமௌண்ட் போட போறேன்னு உங்க அண்ணன் பார்த்துட்டு வர சொல்லிருக்கானா? அதான் அவன் வந்து வந்து பார்த்து எட்டி பார்த்துட்டு போறாளா? ஐயோ, அவருக்கு நமக்கு தான் பேச்சுவார்த்தை இல்லையே. நல்லா நடிக்கிறடி. இந்த நடிப்புக்கு உனக்கு ஆஸ்கார் அவார்டே தரலாம். அப்படி ஒரு நடிப்பு. எங்க உன் பொண்ணு? அவளை கூப்பிடு. இங்கதாங்க நிக்கிறா. அவ ஏதாவது பார்த்துட்டு போய் அவ மாமா கிட்ட சொல்ல போறான்னு எனக்கு தெரிய வந்துச்சுன்னு வையி. ஐயோ அம்மா, நான் ஒண்ணுமே பார்க்கலம்மா. நாங்க என்னத்தங்க பார்த்தோம்? இந்த பாரு, ஊருக்கு புதுசா ரோடு கான்ட்ராக்டர் வர்றாங்க. உங்க நொண்ணு தானே ஊர் தலைவர். இன்னைக்கு காலையில கூட என் கூட உரண்டை இழுத்தான். வாடா போட்டு பாத்துக்கலான்னு சவால் விட்டு தான் வந்திருக்கேன். அந்த சவால்ல நான் தான் ஜெயிப்பேன். நான் தான் ஜெயிக்கணும். அதனால எப்படியாவது அந்த ரோடு கான்ட்ராக்டரை நான் தான் எடுக்க போறேன். இத பாரு, எனக்கு கொடுக்க கூடாதுன்னு அவன் ஏதாவது சித்து வேலையெல்லாம் பண்ணுவான். ஓ முகம் மூலமா வேவு பார்த்து நான் டெண்டர்ல எவ்வளவு கோட் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சுக்க நினைப்பான். அப்படி ஏதாவது இங்க இருந்து சின்ன விஷயம் கசிஞ்சு அவன் காதுக்கு போச்சு, ஆத்தாளியும் மகளையும் உயிரோடு நிக்க வச்சு சங்க அறுத்துருவேன். இது வெறும் டெண்டர் இல்ல, இந்த சிவசாமியோட தன்மானம். இந்த விஷயத்துல சின்னதா ஒரு குறை வந்தாலும் நான் உங்களை சும்மா விட மாட்டேன். நான் இந்த டெண்டர் எடுத்து ஜெயிச்சு உங்க நொன்ன மூஞ்சில கரிய பூசணும். இந்த கவருக்குள்ள இருக்கிறது சிவசாமியோட தன்மானமா? அப்ப சரி, அத காத்துல பார்க்க விட ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு, அதை யூஸ் பண்ணலாம்னு உங்க மனசுக்குள்ள தோணும். அப்படி தோன்றது ஒன்றும் தப்பு இல்ல. அதை நடத்தி காட்டணும்னு நினைச்சீங்கன்னு வையி, உங்களுக்கு நரகம் இப்படி இருக்குன்னு நான் காட்ட வேண்டியது இருக்கும். ஏய் இங்க வா. உங்க அண்ணன் உங்ககிட்ட நிஜமாவே என்ன அமௌண்ட்னு கேட்கல? நீங்க என்ன சொல்றீங்கன்னே எனக்கு புரியலங்க. புரியுதோ புரியாம நடிக்கிறியோ அது எனக்கு தெரியாது. இந்த டெண்டர் எனக்கு கிடைக்கலன்னா அன்னைக்கு உனக்கு என்னெல்லாம் புரியும்னு தெரிஞ்சுக்குவ. வேவு பார்க்குற மூஞ்சிகளை பாரு. ஐயோ கடவுளே, இது என்ன புது பிரச்சனை? இத வச்சு புதுசா எந்த சிக்கல் வராம நீ தான்ப்பா பாத்துக்கறணும்.